السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. முஸ்தலஹுல் ஹதீஸ் இமாம் யூசுஃப் அல் கர்லாவி அவர்களினுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 40ஆம் நாள் பாடத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் மாற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று ட்ரஸ்டினுடைய QR கோடும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் முந்தி செல்லுகிற தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 40வது பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கும் விஷயம் ஷாதான மஹ்ஃபூலான ஹதீஸ் என்றால் என்ன என்பதை குறித்து தான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போ நாம தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய விஷயம் லஈஃபான ஹதீஸினுடைய பங்குகளை பார்த்து கொண்டு வருகிறோம். பொதுவாக லஈஃபான ஹதீஸ்னா என்ன அப்படின்னா, சஹீஹான ஹதீஸு அதற்கென்று சொல்லப்பட்ட ஒரு சில நிபந்தனைகள் அது ஒவ்வொன்றாக இல்லாமல் ஆகும் பொழுது அந்த ஹதீஸ் லஈஃப் என்ற தரத்திற்கு போகும். அந்த வரிசையில் முதல் பங்கு இரண்டாவது பங்கை கடந்து நம்ம மூன்றாவது பங்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மூன்றாவது பங்கில் தான் இந்த ஷாதான மஹ்ஃபூலான ஹதீஸ் என்றால் என்ன என்பது குறித்து நமக்கு சொல்லித்தர இருக்கிறார்கள். அப்பொழுது இந்த ஷாதான மஹ்ஃபூலான ஹதீஸ் என்றால் என்ன, அதனுடைய தாரீஃப் சுருக்கமான முறையில பார்ப்போம். மஹ்ஃபூலான ஹதீஸ்னா மா ரவாஹுல் அர்ஜஹு அததன் நௌ சிஃபத்தன் முகாலிஃபல் லிர்ராஜிஹி. அதே போல ஷாதான ஹதீஸினுடைய தாரீஃப் என்னன்னா மா ரவாஹு ராஜிஹு முகாலிஃபல் லில் அர்ஜஹி அததன் அவு சிஃபத்தன். இதை விளங்குறதுக்கு முன்னாடி நாம இந்த ஒரு படத்தை பார்த்தா நமக்கு விளங்கும். பொதுவா ஹதீஸை நிறைய அறிவிப்பாளர்கள் அறிவிப்பாங்க, ஒரே ஹதீஸை. அப்படி ஒரு ஹதீஸை 3 அறிவிப்பாளர்கள் அறிவிக்கிறாங்க. அந்த அறிவிப்பாளர்களுக்கு நாம பெயர் ABC என்று வைக்கலாம் விளங்குவதற்காக. அந்த 3 அறிவிப்பாளர்களுமே ஒரே ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஆனா 3 அறிவிப்பாளர்களுமே சிக்கத்தான அறிவிப்பாளர்கள். சிக்கத்துனா நம்பகத்தன்மை மிக்க அறிவிப்பாளர்கள். சஹீஹான ஹதீஸ் என்று அவங்க அறிவிச்சா அதை நம்ம சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அறிவிப்பாளர்கள் தான் என்னது, சிக்கத்தான அறிவிப்பாளர்கள்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அறிவிப்பாளர்கள் தான் இந்த 3 நபர்களுமே. ஆனால் ஒருவரை விட ஒருவர் ஏற்றமானவர். இங்க பாருங்க, AB அர்ஜஹன் போட்டிருக்கோம், மிக ஏற்றமானவர்கள். C ஏற்றமானவர். இந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான் அறிவிப்பாளர்கள் மத்தியில இருக்கும். இது கூட எது அடிப்படையா வைத்து அப்படின்னா, இந்த A என்ற அறிவிப்பாளரும் B என்ற அறிவிப்பாளரும் அந்த ஹதீஸை ஒரே ஹதீஸ் அறிவிக்கிறாங்க 3 பேரும். A என்ற அறிவிப்பாளரும் B என்ற அறிவிப்பாளரும் அந்த ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது அந்த ஹதீஸை சஹாபியை குறிப்பிட்டு அறிவிக்கிறாங்க. முர்சலாக்கல. முர்சல் அப்படின்னா சஹாபியை நீக்கிறது. அறிவிப்பாளர் வரிசையில சஹாபியை நீக்கி அறிவிச்சா அதுக்கு பேர் முர்சல் படிச்சிருக்கிறோம் நாம. அப்படி அறிவிக்காம இந்த AB என்ற அறிவிப்பாளர் தொடர்ச்சி அறிவிக்கிறாங்க. சஹாபி, தாபிஇ, அப்படி ரசூலாட், அப்படி போகுது. தாபியிட்ட இருந்து சஹாபி, சஹாபிகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வரிசை பரிபூர்ணமா இருக்குது. ஆனால் C என்ற அறிவிப்பாளர் அறிவிக்கும் பொழுது அதே ஹதீஸ் தான், அதே சனது தான். ஆனா அங்க யாரு விடுபடுறா, சஹாபி விடுபடுறாங்க. இந்த முர்சலாக்கிட்டாங்க. இப்படி சில ஹதீஸுகள் அறிவிக்கப்படும். ஒரே ஹதீஸை பல அறிவிப்பாளர் அறிவிப்பாங்க. ஆனா ஒரு சில பேரு முர்சலாக்காம அறிவிப்பாங்க, ஒரு சில பேர் அதை முர்சலாக்கி அறிவிப்பாங்க. இப்படி இருக்கும் பொழுது ராஜிஹான ஒரு சஹாபி அறிவித்தாரே முர்சலாக்கி, அவரும் சிக்கத்தானவர் தான், ஏற்றமானவர். இவர் அறிவித்த ஹதீஸுக்கு ஷாதுன்னு சொல்லுவோம். அர்ஜஹான மிக ஏற்றமானவர்கள் அறிவித்த அந்த ஹதீஸுக்கு மஹ்ஃபூல் என்று நாம குறிப்பிடுவோம். அதைத்தான் இங்க நாம தாரீஃபாக வச்சிருக்கிறோம். பாருங்க, மஹ்ஃபூலான ஹதீஸ்னா என்ன, மா ஒரு ஹதீஸ் ஆகும்,
ரவாஹு அந்த ஹதீஸை அறிவித்திருப்பார், அல் அர்ஜஹு அததன் நௌ சிஃபத்தன் எண்ணிக்கையாலோ தன்மையாலோ மிக ஏற்றமான ஒரு அறிவிப்பாளர் அந்த ஹதீஸை அறிவித்திருப்பார், முஹாலிஃபல் ராஜிஹி ஏற்றமான ஒருவருக்கு மாற்றமான நிலையில். அர்ஜஹனா மிக ஏற்றமானவர், ராஜிஹனா ஏற்றமானவர். அப்போ அர்ஜஹனா என்னது? ஏ பி நம்ம விளக்கத்தின்படி. ராஜிஹனா சி. அப்ப அர்ஜஹானவர்கள் அறிவித்ததுக்கு மஹ்ஃபூதுன்னு பேரு. ஷாதுனா என்னது? மா ரவாஹு ராஜிஹு ஏற்றமான ஒரு அறிவிப்பாளர், அதாவது சிறந்த ஒரு அறிவிப்பாளர் அந்த ஹதீஸை அறிவித்திருப்பார். முஹாலிஃபல் லில் அர்ஜஹி அததன் நௌசிஃபதா எண்ணிக்கையாலும் தன்மையாலும் மிக ஏற்றமான, அதாவது மிகச் சிறந்தவருக்கு மாற்றமான நிலையில். அப்போ இந்த அர்ஜஹனா யாரு? ஏ பி. ராஜிஹனா சி. அதான் சொன்னா ஏ பி அறிவித்த ஹதீஸு அதற்கு மஹ்ஃபூதுன்னு சொல்லுவோம். சி அறிவித்த ஹதீஸுக்கு ஷாத் என்று நாம குறிப்பிடுவோம். இதுதான் மஹ்ஃபூதான ஹதீஸிற்கும் ஷாதான ஹதீஸிற்குமான விளக்கம், சுருக்கமும் இதுதான். இப்ப நம்ம கிதாபுக்கு உள்ள போய் நம்ம வாசித்து உதாரணத்தோடு படிக்கும் பொழுது இன்னும் நமக்கு கூடுதல் விளக்கத்தோடு புரிய வரும். வாங்க நாம் இன்ஷா அல்லாஹ் கிதாபிற்குள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் கிஸ்மு சாலிசு மூன்றாவது பங்கு. இங்கேயே ஜீம் போட்டிருக்காங்கன்னா அலீஃப் பா ஜீம் அபுஜது கணக்கின் அடிப்படையில தான் நமக்கு இந்த பிரிப்பாங்க. ஆ பா அலீஃப் பா ஜீம் அந்த மூன்றாவது பங்கு. இப்போ மூன்றாவது பங்காகிறது மா கான ஷாதன் ஷாதாக ஆகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கும். மா ஒரு ஹதீஸாக இருக்கும். கான ஷாதன் அந்த ஹதீஸ் ஷாதானதாக ஆகியிருக்கும். அவு முஅல்லலன் அல்லது முஅல்லலானதாக ஆகியிருக்கும். ஷாதுனா என்ன, முஅல்லல்னா என்ன என்பதை குறித்து நம்ம மேலேயும் விளக்கங்கள் கொடுத்திருக்கிறோம். இனி வரக்கூடிய இந்த பங்கை விவரிக்கும் பொழுதும் இதற்கு விளக்கம் நம்ம கொடுப்போம். அப்போ முஅல்லலாக அல்லது ஷாதாக அல்லது முஅல்லலாக ஆகியிருக்கும் ஹதீஸாக இருக்கும். இப்போ தந்தரிஜு இன்னும் நுழையும், தஹ்தஹு இதற்கு கீழான இந்த மூன்றாவது பங்கிற்கு கீழால் நுழையும், அல் அன்வாஉல் ஆத்தியத்து பின்வரக்கூடிய வகைகள். எனது முதலாவது அஷாத், வயுகாபிலுஹு அதற்கு நேர் எதிராக வரும் அல் மஹ்ஃபூது மஹ்ஃபூலான ஹதீஸ். இரண்டாவது அல் முன்கரு முன்கரான ஹதீஸ். வயுகாபிலுஹு இன்னும் அதற்கு நேராக வரும் அல் மஅரூஃப் மஅரூஃபான ஹதீஸ். மூன்றாவது அல் முஅல்லலு முஅல்லலான ஹதீஸ். நான்காவது அல் முதுரஜு முதுரஜான ஹதீஸ். இப்படி இந்த மூன்றாவது பங்கிற்கு கீழாக இந்த 4 வகையான ஹதீஸுகள் வர இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லி தராங்க. இவ அந்த முதலாவது ஹதீஸை விளக்க போறாங்க. எனது அல் ஹதீசுல் மஹ்ஃபூது வஷாது. மஹ்ஃபூலான ஹதீஸ்னா என்ன, அதே போல ஷாதான ஹதீஸ்னா என்ன என்பதை நமக்கு விளக்க இருக்கிறாங்க. பாருங்க, முதலாவது இலைக்க உன்பக்கம், மிசாலன் உதாரணத்தை, யுபையினு தஅரீஃப குல்லி மின்ஹுமா வயுவல்லிஹுல் ஃபர்க பைனஹுமா. அப்ப இலைக்க மிசாலன்னா உமஸ்ஸிலு மிசாலன் அப்படின்னு அங்க இருக்கு ஒரு ஃபேல். இலைக்க உன் பக்கம், உமஸ்ஸிலு மிசாலன் ஒரு உதாரணம் காட்டுதலாக உனக்கு நான் உதாரணத்தை காட்டி கொடுக்கிறேன். உன் பக்கம் ஒரு உதாரணம் காட்டி கொடுக்கிறேன். உமஸ்ஸிலு மிசாலன் அங்க போக்கப்பட்ட ஃபிஇல் தமீர் ஃபாயிலுக்கு மிசாலுங்கிறது என்னது, நம்ம மஃபுல் முத்லகா வைக்கலாம். உன் பக்கம் ஒரு உதாரணத்தை நான் காட்டி கொடுக்கிறேன். யுபையினு அந்த உதாரணம், அந்த மிசால், யுபையினுடைய லமீர் ஃபாயில் மிசாலை நோக்கி தான் மீளும். அந்த உதாரணம் விளக்கும் தஅரீஃப குல்லி மின்ஹுமா அந்த இரண்டிலிருந்து ஒவ்வொன்றினுடைய தாரீஃபையும். எந்த இரண்டு? மின்ஹுமான எது? அல் ஹதீசுல் மஹ்ஃபூஸ், அதே போல அஷாத். இந்த இரண்டு ஹதீஸுகளிலிருந்து உண்டான ஒவ்வொன்றினுடைய தாரீஃபையும் இந்த உதாரணம் விளக்கும். இன்னும் அந்த உதாரணம் விளக்கும். யுவல்லிஹுடைய ஃபாயில் அந்த மிசால் தான். இன்னும் அந்த உதாரணம் தெளிவுபடுத்தும் அல் ஃபர்க வித்தியாசத்தை, பைனஹுமா அவை இரண்டிற்கும், அந்த மஹ்ஃபூது அதே போல ஷாத் இவை இரண்டிற்கும் மத்தியில் உண்டான வேறுபாட்டை அது விளக்கி தெளிவுபடுத்தியும் கொடுக்கும். அந்த உதாரணம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. ரவத் திருமிதியு வன் நசாஇயு வபனு மாஜா. திருமிதி ரஹ்மத்துல்லா அலைஹி, இன்னும் நசாஇ ரஹ்மத்துல்லா அலைஹி, இன்னும் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லா அலைஹி ஆகிய 3 அறிவிப்பாளர்களும் அறிவித்தார்கள்.
பி சனதிஹிம் அவரவர்களின் சனதை கொண்டு தொடரை கொண்டு. ஹிம்னா யாரு? இந்த ஹும்முடைய லமீர் இந்த மூன்று அறிவிப்பாளர்களை நோக்கி மீளும். அப்ப அந்த அவர்களுடைய சனதை கொண்டு அறிவித்தார்கள். யாரை தொட்டும் அறிவிக்கிறாங்க அவங்க? அன் சுஃபியான் இப்னு உயைனா, சுஃபியான் இப்னு உயைனா ரலியல்லாஹு அன்ஹுவை தொட்டும் அறிவித்தார்கள். அவங்க யாரை தொட்டும் அறிவிக்கிறாங்க? அன் அம்ர் இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹுவை தொட்டும் அறிவிக்கிறாங்க. அவங்க யாரை தொட்டும் அறிவிக்கிறாங்க? அன் அவுசஜா, அவுசஜா என்பவர்களை தொட்டும் அறிவிக்கிறாங்க. அவங்க யாரை தொட்டும் அறிவிக்கிறாங்க? அன் இப்னு அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவை தொட்டும் அறிவிக்கிறாங்க. என்ன ஹதீஸை அறிவிக்கிறாங்க பாருங்க. அன்ன ரஜுலன் நிச்சயமாக ஒரு நபராகிறவர், தூஃபிய அலா அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தின் மீதுனா காலத்தில் வஃபாத்தானார்கள். அப்ப வஃபாத்தானார்கள். வலம் யதா அவர் விட்டு செல்லவில்லை, வாரிசன் வாரிசுதாரரை, அதாவது தன்னுடைய சொத்து தனக்கடுத்து யாருக்கு போகும் என்ற அந்த வாரிசுதாரரை அவர் விட்டு செல்லவில்லை. இல்லா மௌலன் ஒரு எஜமானனை தவிர. ஹுவ அந்த எஜமானனோ, ஹுவ யாரு? மௌலாவை நோக்கி மீளுதமீர். அந்த எஜமானன் அழ்த்தக்க உரிமையிட்டிருந்தார், ஹூ அந்த நபரை. அப்போ மௌத்தான அந்த நபரு ஒரு காலத்துல அடிமையா இருந்திருக்கிறாரு. அவருடைய எஜமான் உரிமையிட்டு அதற்கு பிறகு அந்த நபர் சம்பாதித்து சொத்து சேர்த்திருக்கிறாரு. ஆனா சொத்து சேர்த்தவரு தனக்கான சொத்துக்கான வாரிசுகளை விட்டு செல்லல. அவருக்குன்னு இருக்கிற ஒரே வாரிசு யாருன்னா அவருடைய எஜமானர் மட்டும்தான், அவரை உரிமையிட்ட எஜமான். பொதுவா அதாவது ஃபராயுத் சொத்துக்களை பிரிக்கக்கூடிய அந்த சட்டத்தை பற்றிய கிதாபுகள்ல சொல்லுவாங்க. சொத்து என்பது நசபு ரீதியாக பிரிக்கப்படும், முசாஹரத் ரீதியா பிரிக்கப்படும், அதே போன்று வலான்னு சொல்லுவாங்க. அதாவது என்னது அப்படின்னா, அவர் அடிமையாக யாருக்காவது இருந்திருப்பார். அவருடைய சொத்துக்கள் அவருக்கு மனைவி மக்கள் அப்படின்னு இருந்தா அவங்களுக்கு போகும். அவங்க யாருமே இல்லைங்கிற பட்சத்துல அந்த நபருடைய சொத்து அவரை யாரு அடிமையாக வைத்து உரிமையிட்டு இருந்தாரோ அவருக்கு போகும். அதான் சொத்துக்களை பிரிப்பதினுடைய சட்டம். அதை பற்றி விளக்கங்கள் பெருசா போகும். இங்க நம்ம அது நோக்கம் இல்லை, இந்த ஹதீஸ் தான் நமக்கு நோக்கங்கிறதுனால சுருக்கமா சொல்றோம். அப்படி அந்த நபர் தனக்கான வாரிசுதாரர்கள் யாரும் இல்லாதனால அவருடைய எஜமானனுக்கு அந்த சொத்து போகுது. அதான் சொல்றாங்க, அவர் யாரும் எந்த வாரிசையும் விட்டு செல்லவில்லை, அவரை உரிமையிட்ட எஜமானனை தவிர. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதராம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். மீராசஹு அந்த நபருடைய சொத்தினை, மீராசினை, யார்? இந்த நபருடைய சொத்தினை கொடுத்தார்கள். இலைஹி யாரின் பக்கம்? இந்த எஜமானின் பக்கம் கொடுத்து விட்டார்கள். இது ஒரு ஹதீஸ். இது ஃபிக்ஹ் ரீதியான ஹதீஸ். நமக்கு இங்க அது நோக்கம் இல்லைங்கிறதுனால சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டோம். இப்படி திருமதி இமாம், நசாஇ இமாம், இப்னு மாஜா இமாம் எல்லாம் இப்படி அறிவிச்சிருக்கிறாங்க இந்த ஹதீஸை. அதே போன்று பாருங்க, இந்த ஒரு ஹதீஸையே பல ரீதியில சொல்லி தருவாங்க நமக்கு. இது ஒரு அறிவிப்பு. வகதாலிக்க அடுத்து பாருங்க, அதே போன்று ரவத் திருமதியு வன் நசாஇயு இப்னு மாஜா, திருமதி இன்னும் நசாஇ இன்னும் இப்னு மாஜா ரஹிமஹுமுல்லாஹு தஆலா அறிவித்தார்கள். பி சனதிஹிம் அவர்களுடைய சனதை கொண்டு தொடரை கொண்டு அறிவித்தார்கள். யாரை தொட்டும்? அனிபினி ஜுரைஜ், அனிபினி ஜுரைஹ், இப்னு ஜுரைஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதேதான் இந்த மூன்று இமாம்களுக்கு இவர்களை தொட்டும் ஒரு ஹதீஸ், இதே ஹதீஸ் வருது. இப்னு ஜுரைஹ் ரஹ்மஹுல்லாவை தொட்டும் ஹதீஸ் இருக்கு. இப்னு ஜுரைஹ் ரஹ்மஹுல்லா யாரை தொட்டும் அறிவிக்கிறாங்க? அன் அம்ர் இப்னு தீனார், அம்ர் இப்னு தீனார் ரஹ்மஹுல்லாவை தொட்டும். அவங்க யாரை தொட்டும் அறிவிக்கிறாங்க? அன் அவுசஜா ரஹ்மஹுல்லாவை தொட்டும். அவங்க யாரை தொட்டும் அறிவிக்கிறாங்க? அன் இப்னு அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவை தொட்டும் அறிவிக்கிறாங்க. என்னன்னு? அன்ன ரஜுலன் தூஃபிய அப்படியே போகும். அலா அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம் யதா வாரிசன் இல்லா மௌலன் ஹுவ அஅதகஹு ஃபதஃபஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீராஸஹு இலைஹி. இந்த ஹதீஸ் அப்படியே வரும். அப்ப நல்லா பாருங்க, இதே மூன்று இமாம்கள் அறிவிக்கிறாங்க. யாரை தொட்டும்? சுஃபியான் ரஹ்மஹுல்லாவை தொட்டும். அவர்களுடைய ஹதீஸ் எப்படி இருக்குது? சஹாபி குறிப்பிடப்பட்டு இருக்கு. அதே போன்று பாருங்க, அதே மூன்று இமாம்கள் யாரை தொட்டும் அறிவிக்கிறாங்க? இப்னு ஜுரைஹ் ரஹ்மஹுல்லாவை தொட்டும் அறிவிக்கிறாங்க.
அவர்களுடைய ஹதீஸ் எப்படி இருக்குது? சஹாபியின் பெயர் குறிப்பிடப்பட்டு வந்துள்ளது. இப்ப அடுத்து பாருங்க, வலாக்கின். இப்ப 2 ரிவாயத்துகள் முடிஞ்சது. 2 ரிவாயத்துகள் அறிவிப்புகள் முடிஞ்சது. இப்ப 3வது அறிவிப்பை குறித்து விளக்குறாங்க பாருங்க. வலாக்கின் என்றாலும் காலஃப மாற்றம் செய்தார்கள். இப்ன உயைனத வப்ன ஜுரைஹின் ஹம்மாது இப்னு ஸைதின். அதே போன்று பாருங்க, இப்னு உயைனான சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாவிற்கும் இன்னும் இப்னு ஜுரைஹ் ரஹிமஹுல்லாவிற்கும் மாற்றம் செய்தார்கள். யாரு? ஹம்மாது இப்னு ஸைத் ரஹ்மஹுல்லா. ஹம்மாது இப்னு ஸைத் ரஹ்மஹுல்லா என்கிற ஒரு அறிவிப்பாளர் இந்த இருவர்களுக்கும் மாற்றம் செய்றாங்க. அப்ப என்ன விளங்குதுன்னா, திருமிதி இமாம், அதே போல் நசாஇ இமாம், அதே போல் இப்னு மாஜா இமாம், இந்த 3 நபர்கள் 3 அறிவிப்பாளர்களை தொட்டும் இந்த ஒரே ஹதீஸ அறிவிக்கிறாங்க. ஒரு அறிவிப்பாளர் யாரு? சுஃபியான் இப்னு உயைனா. இன்னொரு அறிவிப்பாளர் யாரு? இப்னு ஜுரைஹ். 3வது அறிவிப்பாளர் யாரு? ஹம்மாத் இப்னு ஸைத். ஆனா சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மஹுல்லாவுடைய அறிவிப்பு ஒரு மாதிரி இருக்கு. இப்னு ஜுரைஹ் ரஹ்மஹுல்லாவோட அறிவிப்பு ஒரு மாதிரி இருக்கு. ரெண்டுமே ஒரே போங்குல இருக்கும். ஆனா இந்த 2க்கும் மாற்றமாக ஒரு முறையில் அறிவிக்கிறது தான் யாரு? ஹம்மாத் இப்னு ஸைத் ரஹ்மஹுல்லா. எப்படி மாற்றமா அறிவிக்கிறாங்க? அதை விளக்குறாங்க பாருங்க. ஃபரவல் ஹதீஸ ஃபரவா ஹம்மாத் இப்னு ஸைத் ரஹ்மஹுல்லா அல் ஹதீஸ, இந்த ஹதீஸை அறிவித்தார்கள். அன் அம்ர் இப்னு தீனார், அம்ர் இப்னு தீனார் ரஹ்மஹுல்லாவை தொட்டும். அவங்க யாரை தொட்டும் அறிவிக்கிறாங்க? அன் அவுசஜத்த, அவுசஜா ரஹ்மஹுல்லாவை தொட்டும். நேரடியாக அன்ன ரஜுலன் துவஃபிய என்ற ஹதீஸ் தொடங்குது. இங்க யாரு இல்ல? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா என்கிற சஹாபி இல்ல. அதான் சொல்றாங்க ஃபஅர்சல ஹம்மாது இப்னு ஸைத் ரஹ்மஹுல்லா முர்சலாக்கி விட்டார்கள் அல் ஹதீஸ, இந்த ஹதீஸை. வஉஸ்கித விழுத்தாட்டப்பட்டது இப்னு அப்பாஸ் ரதி இப்னு இப்ன இப்னு அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹுமா. அஸ்கத்தன்னு வாசித்தால் இப்ன என்று வாசிக்கலாம். நம்ம அஸ்கத்தவுக்கு ஃபாயிலாக ஹம்மாது இப்னு ஸைத் ரஹ்மஹுல்லாவை ஆக்கி அப்படி வாசிக்கலாம். இங்க உஸ்கித்த நீங்க ஒரு லம்மு போட்டிருக்கிறதுனால இப்னு அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹுமான்னு நம்ம நாயிபு ஃபாயிலா வாசிக்கிறோம். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அங்கே விழுத்தாட்டப்பட்டுள்ளார்கள். அப்போ மற்ற இமாம்கள் சுஃபியான் ரஹ்மஹுல்லா, அதே போன்று இப்னு ஜுரைஹ் ரஹ்மஹுல்லா இந்த ஹதீஸை முர்சலாக்காம சஹாபியின் பெயரை குறிப்பிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே சமயம் இவங்க ஹம்மாது இப்னு அடுத்த வரிகள்ல விளக்குறாங்க பாருங்க. பாருங்க ஃபபுனு உயைனத்த. இப்பதான் விளக்க போறாங்க. இந்த 3 அறிவிப்புகளை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு, இது எப்படி, இதுல எந்த அறிவிப்பு மஹ்ஃபூலு, எந்த எந்த ஹதீஸ் மஹ்ஃபூலு, எந்த ஹதீஸ் ஷாது என்பதை நமக்கு சொல்ல போறாங்க. பாருங்க, ஃபபுனு உயைனத்த எனவே இப்னு உயைனா ரலியல்லாஹு தஆலா ரஹ்மஹுல்லா அவர்கள் சுஃபியான் இப்னு உயைனா அவங்களது அப்படி சொல்றாங்க. சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மஹுல்லா ஆகிறவர்கள், வபுனு ஜுரைஹின் இன்னும் இப்னு ஜுரைஹ் ரஹ்மஹுல்லா ஆகிறவர்கள், ஹம்மாதுன் இன்னும் ஹம்மாது ரஹ்மஹுல்லா ஆகிறவர்கள். அப்போ இந்த 3 அறிவிப்பாளர்களும் ஆகிறவர்கள் சிகாத்துன் நம்பகத்தன்மை மிக்கவர்கள், உறுதி மிக்கவர்கள். இவர்கள் ஹதீஸ் அறிவிச்சா சரியாதான் இருக்கும். ஆனால் வலாக்கின் என்றாலும் ஹம்மாதன், ஹம்மாது ரஹ்மஹுல்லா ஆகிறவர்கள் 3வது அறிவிப்பாளர் அவராகிறவர்கள் ஹாலஃப மாற்றம் செய்தார்கள். இப்ன உயைனத்த வப்ன ஜுரைஹின், சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மஹுல்லாவிற்கும் இன்னும் இப்னு ஜுரைஹ் ரஹ்மஹுல்லாவிற்கும் மாற்றம் செய்தார்கள்.
சஹாபியை குறிப்பிட்டு ஹதீஸை முத்தசிலாக்குனாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய பெயரை சொல்லி. ஆனால் அதே ஹதீஸை அதே அறிவிப்பாளர்களை கொண்டு அறிவிக்கக்கூடிய ஹம்மாது ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை முர்சலாக்கிட்டாங்க, சஹாபியின் பெயரை எடுத்துட்டாங்க. அதை வச்சுதான் சொல்றாங்க, வபிமா அன்னஹுமா அர்ஜஹு மின்ஹு அததன் ஃபஹதீசுஹுமா யுசம்மா அல் மஹ்ஃபூது வஹதீசுஹு யுசம்மா அஷ்ஷாது. இப்ப விளக்குறாங்க பாருங்க. வபிமா இன்னும் ஒன்றை கொண்டு, அன்னஹுமா அந்த இருவரும் ஆகிறவர்கள். எந்த இருவர்? இப்னு உயைனா ரஹிமஹுல்லாவும் இப்னு ஜுரைஹ் ரஹிமஹுல்லா ஆகிறவர்கள் அர்ஜஹு மிக ஏற்றமானவர்களாக இருக்கிறார்கள். மின்ஹு யாரை விட? அவரை விடனா ஹம்மாது ரஹிமஹுல்லாவை விட. எந்த காரியத்தினால் ஏற்றமானவர்கள்? அததன் எண்ணிக்கையால். எண்ணிக்கையால்னா என்னது? ஒரு ஹதீஸை அறிவிக்கும் பொழுது எண்ணிக்கை கூடுது பாருங்க. அறிவிப்பை பார்த்தா நமக்கு தெரியும். சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாவுக்கும் ஹதீஸ் இருக்கும். ஹதீஸ்னா என்னது? இந்த ஹதீஸிற்கு மத்தியில அம்ர் இப்னு தீனார், அவுசஜா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் இந்த 3 அறிவிப்பாளர்கள் வராங்க. அதே போன்று யார்? இப்னு ஜுரைஹ் ரஹிமஹுல்லா அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலேயும் அம்ர் இப்னு தீனார், அவுசஜா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் 3 பேர் வராங்க. ஆனால் ஹம்மாது ரஹிமஹுல்லா அறிவிக்கிற ஹதீஸ்ல அம்ர் இப்னு தீனார், அவுசஜா 2 தான் இருக்குது. யார் இல்ல? சஹாபி என்கிற அந்த ஒன்று இல்லை. அப்ப எண்ணிக்கையால் மிக ஏற்றமானவர் யார்? அந்த 2 பேர். அதான் சொல்றாங்க, எண்ணிக்கையால் ஹம்மாது ரஹிமஹுல்லாவை விட மிக ஏற்றமானவர்களாக இருக்கிறார்கள். யாரு? அந்த இருவர், இப்னு உயைனா, இப்னு ஜுரைஹ் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள். அந்த ஒரு காரியத்தை கொண்டு ஃபஹதீசுஹுமா அந்த இருவரின் ஹதீஸ் ஆகிறது. எந்த இருவரின்? இப்னு உயைனா, இப்னு ஜுரைஹ் ரஹிமஹுமுல்லாஹ்வினுடைய ஹதீஸா ஆகிறது. யுசம்மா அந்த ஹதீஸில் சொல்லப்படும் அல் மஹஃபூல, மஹஃபூல் என்ற பெயர், மஹஃபூல் என்று அந்த ஹதீஸிற்கு சொல்லப்படும். அதே போன்று வ ஹதீசுஹு இன்னும் அவருடைய ஹதீஸ் ஆகிறது. இந்த ஹதீசுவை நாம இந்த ஹதீஸு செய்யணும். அப்பதான் இந்த வார்த்தை திரும்பி கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அந்த இருவர் இந்த ஒருவரை விட மிக ஏற்றமானவராக, எண்ணிக்கையால் மிக ஏற்றமானவராக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தை கொண்டு அந்த இருவரின் ஹதீஸ் மஹ்ஃபூத் என்று சொல்லப்படும். வ ஹதீசுஹு இன்னும் அந்த ஒருவருடைய, யாருடைய? ஹம்மாது ரஹிமஹுல்லாவுடைய ஹதீஸ் ஆகிறது. யுசம்மா அந்த ஹதீஸிற்கு சொல்லப்படும் அஷாத, என்ன சொல்லப்படும்? ஷாது என்று சொல்லப்படும். இப்ப நமக்கு விளங்கிடுச்சு. இப்பதான் தாரீஃபை விளக்க போறாங்க. இப்பதான் நமக்கு கிதாபினுடைய தாரீஃபை நமக்கு சொல்லித்தர போறாங்க பாருங்க. ஒமின் ஹாதா இன்னும் இதிலிருந்து எனது ஹாதா கர்த்த மதுக்கூர் மேல் சொல்லப்பட்ட இந்த காரியத்திலிருந்து. எந்த காரியத்தை மேல சொன்னாங்க? 3 அறிவிப்புகளை கொடுத்து அந்த 3 அறிவிப்புகள் ஒரே ஹதீஸை தான், ஒரே அறிவிப்பாளர்களை கொண்டுதான் வருது. ஆனால் மொதல் 2 அறிவிப்புகள் வித்தியாசமா இருக்குது, 3வது அறிவிப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது என்ற அந்த காரியத்திலிருந்து தொழலமு அறியப்படுகிறது. என்ன அறியப்படுகிறது? அது தாளமுன்னு வைக்கலாம். நீ அறிவாய். நம்ம வைக்கிறது, வாசிக்கிறத பொறுத்துதான். தாளமுனா நீ அறிவாய் வைக்கலாம். தொழலமுனா அறியப்படுகிறது. என்ன அறியப்படுகிறது? அன்னல் மஹஃபூல நிச்சயமாக மஹஃபூல் என்ற ஹதீஸாகிறது. ஹுவ மஹஃபூல் என்ற ஹதீஸாகிறது மா ஒரு ஹதீஸாக இருக்கும். ரவாஹு இந்த ஹூலமீர் இந்த மா அந்த ஒரு ஹதீஸை அறிவித்திருப்பார் அல் அர்ஜஹு மிக ஏற்றமானவர். அததன் எண்ணிக்கையாலோ அல்லது சிஃபத்தன் தன்மையாலோ. இப்ப நமக்கு இங்க சொல்லப்பட்ட உதாரணம் எண்ணிக்கை குறித்த ஏற்றமானவர். அதை தான் இங்க நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்போ எண்ணிக்கையாலோ அல்லது தன்மையாலோ மிக ஏற்றமான ஒருவர் அந்த ஹதீஸை அறிவித்திருப்பார். எப்படி அறிவித்திருப்பார்? முஹாலிஃபன் லிர்ராஜிஹி என்றுதான் வருவது பொருத்தமா இருக்கும். அச்சுப்பிழையாக இங்க அந்த அலிஃப்லாம் வந்திருக்கலாம், கிதாபின் அச்சுப்பிழையா இருக்கலாம், பிரிண்டிங் மிஸ்டேக். முஹாலிஃபன் லிர்ராஜிஹி அந்த ஏற்றமான ஒருவருக்கு மாற்றமான நிலையில் அறிவித்திருப்பாரே அந்த ஒரு ஹதீஸாக இருக்கும். இப்ப இங்க நமக்கு அர்ஜஹ்னா யாரு? சுஃபியான் இப்னு உயைனா, இப்னு ஜுரைஹ் ரஹிமஹுமுல்லாஹ். ராஜிஹானவங்க யாரு? ஹம்மாது ரஹிமஹுல்லாஹ். அப்போ அந்த அர்ஜஹானவர்கள் அறிவித்த அந்த ஹதீஸ் தான் மஹ்ஃபூலான ஹதீஸ். அப்போ அதே போல அன்ன ஷாத இன்னும் ஷாதான ஹதீஸ் என்பதாகிறது. ஹுவ ஷாதான ஹதீஸ் ஆகிறது மா ஒரு ஹதீஸாக இருக்கும். ரவாஹு ஹூலமீர் மா அந்த ஒரு ஹதீஸை அறிவித்திருப்பார் அர் ராஜிஹு ஏற்றமான ஒருவர்.
அர்ஜஹவுக்கு மிகச் சிறந்தவர், ராஜிஹவுக்கு சிறந்தவர் அப்படின்னு வைக்கலாம். ஏற்றமானவர், மிக ஏற்றமானவர்னு வைக்கலாம். அப்ப எப்படி அறிவித்திருப்பார்? முஹாலிஃபல் லில் அர்ஜஹி, இங்க தெளிவா வந்திருக்கு பாருங்க. மின்ஹு, மின்ஹுல மீர் இந்த ராஜிஹ், ராஜிஹான அந்த ஒருவரை விட, ஏற்றமான ஒருவரை விட மிக ஏற்றமானவர் அந்த ஒருவருக்கு மாற்றமான நிலை அறிவித்திருப்பார். எந்த விஷயத்தில் மிக ஏற்றமானவராக இருப்பாரு? அததன் எண்ணிக்கையாலோ அல்லது சிஃபத்தன் தன்மையாலோ. அப்போ எண்ணிக்கையாலோ அல்லது தன்மையாலோ தன்னை விட மிக ஏற்றமான ஒருவர் அவருக்கு மாற்றமான நிலையில் ஒருத்தர் ஹதீஸ் அறிவித்திருப்பார் என்றால் அந்த ராஜிஹானவர், சிறந்தவர், ஏற்றமானவர் அறிவித்த ஹதீஸுக்கு பேரு ஷாது. இங்க ராஜிஹனா யாரு ஏற்றமானவர்னா? ஹமாது பினு ஸைத் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள். இதுதான் மஹ்ஃபூலான ஹதீஸுக்கும் ஷாதான ஹதீஸுக்குமான விளக்கம், வரையறை, வேறுபாடு இதுதான். இங்க நமக்கு நம்ம முன்னாடி உள்ள அந்த பாடத்து சுருக்கத்தை சொல்லும் பொழுது ஏ பி சின்னு குறிப்பிட்டோம். அதுல ஏ யாருன்னா சுஃபியான் இப்னு உயைனா, பி யாருன்னா இப்னு ஜுரைஹ் ரஹிமஹுமுல்லா, சி என்பது யாரு? ராஜிஹ் ஹம்மாது இப்னு ஸைத் ரஹ்மஹுல்லா. இப்படி நாம மஹ்ஃபூலான ஹதீஸையும் ஷாதான ஹதீஸை குறித்த விளக்கங்களை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ லஈஃபான ஹதீஸினுடைய மூன்றாவது பங்கு, அந்த மூன்றாவது பங்கில் 4 ஹதீஸுகளை பற்றி சொல்லப்படும். அதுல ஒண்ணுதான் ஷாது மஹ்ஃபூது. ஷாதுனா என்ன, மஹ்ஃபூதுனா என்ன என்பதை பாட சுருக்கத்திலையும் பார்த்தோம். அதே போன்று அதை குறித்து விரிவாக உதாரணத்தோடு கிதாபை வாசிச்சு நாம விளங்கி இருக்கிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் விளங்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. இனி அடுத்து வரக்கூடிய பாடங்களில் நாம மஅரூஃபான ஹதீஸ்னா என்ன, முன்கரான ஹதீஸ்னா என்ன என்பதை குறித்து நாம பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹு தஆலா. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.